ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஒரு அன்வேஷணத்தின் தொடக்கம்ன்ற மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷைன் டாம் சாக்கோ, எம்ஐ நிஷாத் தான் லீட் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் 8 நவம்பர் ரிலீஸ் ஆகியிருந்தது. இதில் காணாமல் போன ஜேர்னலிஸ்ட் ஜீவன் தாமஸை கண்டுபிடிக்க கோட்டயம் கிரைம் பிரான்ச் ஒரு தனிப்படை அமைச்சு விசாரணை நடத்துறது தான் இந்த படத்தில் பார்க்குறோம். டைரக்டர் எம்ஐ நிஷாத்தோட அப்பா போலீஸில் டிஐஜியாக இருந்தபோது அவர் டைரியில் இருந்த ஒரு மனுஷனை காணவில்லைன்ற கேஸில் இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்த படம் இது. இதோட கதையில் ஒரு வெல் நோன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருந்த ஜீவன் தாமஸ் நிச்சயதார்த்தம் நடந்த சில நாள்லேயே காணாமல் போயிடுறாரு. 6 மாசமாயும் அவர் கண்டுபிடிக்கிறதுல கேரள காவல்துறை மெத்தனமா இருந்ததால அவங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. கோர்ட்டு ஜீவன் தாமஸை 1 மாசத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தணும்னு உத்தரவு போடுது. குற்றப்பிரிவு அதிகாரி ஐசக் தலைமையில் இருக்கிற தனிப்படைக்கு இந்த வழக்கு ஒதுக்கப்படுது. இவங்களோட விசாரணை கோட்டயத்தில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலியில கொண்டு போய் நிக்க வைக்குது. மேலும் பக்கத்தில் இருக்கிற காட்டு பகுதியில் ஒரு கரிகிற உடலை கண்டுபிடிக்கும் போது இன்னும் பல பதைக்க வைக்கிற ரகசியங்கள் வெளிவருது இந்த படத்தோட மீதி பகுதியில். இந்த மாதிரி போலீஸ் நடைமுறைகளும் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்களும் மலையாள சினிமாவுக்கு புதுசு இல்லை. கண்ணனூர் ஸ்குவாடு, தலைவன்னு சமீபத்தில் கலக்கின படங்க உங்க ஞாபகத்து வரும். இது அந்த படங்கள்ல இருந்து கொஞ்சம் நரேஷன்ல மாறுபட்டு இருக்கு. அது ஏறக்குறைய 3 மணி நேரம் ஓடுற படத்துல சில சப்ளாட்டுங்க வந்து ஏண்டான்னு தோணும். ஆனா கடைசியில நேர்த்தியா இணைச்சிருக்கிறதால ஒரு திருப்திகரமான முடிவை கொடுக்குது இந்த படம். ஆரம்பத்தில் ரொம்ப தேவையில்லாத சீனுங்களால் இழுக்கும். அது டிஒஎஸ்பி ஐசக்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவரோட ஒய்ஃப் தண்ணி அடிக்கிற ஸ்டைலு, ஒய்ஃப் குடும்பத்தோட பெரிய பின்னணி, கிரைம் பிரான்ச்சோட சோம்பேறித்தனமான அணுகுமுறைன்னு இருக்கும். இயக்குனர் டிஒஎஸ்பி ஐசக்கா நடிச்சிருக்காரு. இவர் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் படம்னா கிரைம் சைட் இஸ் கோல்ட்மேன் ஆஃப் க்ளூஸ், சம்திங் ரிட்டன் இன் டென்மார்க்னு சில ஸ்டேட்மெண்ட்ஸை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. படத்தோட இன்டர்வல் பிளாக்கும் சுவாரஸ்யம் இல்லாத ஒன்று. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் டீம் மும்பை, பஞ்சாப்னு பல இடங்களுக்கு மாறுது. செகண்ட் ஹாஃப்ல பேக் ஸ்டோரிஸ் வச்சு சோதிப்பாங்க. அது வேற ரொம்பவே நீளமாகவும் அதே சமயம் பர்பஸ் இல்லாததா இருக்கும். அடுத்து தமிழ்நாட்டில் யாரும் அணுக முடியாத ஒரு இடம்னு சொல்லி அங்க சிவமல்லின்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி அதுக்கு மாஸ் திறன்களை கொடுத்துருக்காங்க. இப்படியா படத்துல 1 மணி நேரத்துக்கு மேல பேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல இந்த சிவமல்லி கேரக்டரை கேரள போலீஸ் ஷூட் பண்ண போகும்போது நம்ம சமுத்திரகனி தடுத்து இந்த மாதிரி பொண்ணுங்க உலகத்தில் இருக்கணும்னு ஒரு வசனம் சொல்லுவாரு. அது லேடி கேரக்டர்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவும் அதுக்காக அவங்க தம்மு தண்ணி அடிக்கிற மாதிரி சீனுங்களை வச்சிருக்காங்க. இந்த ஸ்குவாடை பத்தி அவ்வளவா நம்பிக்கை வைக்காத மேலதிகாரி சும்மாவே ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை சத்தம் போட அதனால இவர் விரக்தியா பேச நம்ம நிஷாது போலீஸ் போர்ஸை பத்தி ஒரு பிரசங்கமே பண்ணிடுவாரு. சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதம் இருக்கிறது போலீஸ் ஒவ்வொரு நகர்வா விசாரணை பண்ணிட்டு கிளைமேக்ஸத்தோட அக்மார்க் விசாரணை செய்யுங்க. அதனால நல்ல விறுவிறுப்பா பல ட்விஸ்டுகளோட இருக்கிற சுவாரஸ்யமான த்ரில்லரா அமைஞ்சிருக்கு. இதுல நடிகர் பட்டாளத்தை மென்ஷன் பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷம் வேணும். அவ்வளோ பேர் இருக்காங்க. இதுல ஜீவன் தாமஸா ஷைன் டாம் சாக்கோ, இயக்குனர் எம்ஏ நிஷாத், நம்ம சமுத்திரகனி, முகேஷ், பிரசாந்த் அலெக்சாண்டர்னு குறிப்பிடப்படியா நடிச்சிருக்காங்க. முதல் தடவையா லேடி கேரக்டர்களுக்கு நல்ல ப்ராமினன்ஸ் கொடுத்துருக்காங்க. துர்கா கிருஷ்ணா, போலீஸ் அதிகாரியா சுவாசிகா, வித்தியாசமா வர வாணி விஸ்வநாத்னு சுவாரஸ்யமான கேரக்டர்களை சேர்த்தது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் இந்த படத்தோட ரன் டைம் அதிகமாக இருந்து சில இடங்களில் நம்ம பொறுமையை சோதிச்சாலும் ஒரு அன்வேஷணத்தின் தொடக்கம் திருப்திகரமான படமாக தான் அமையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.